யூ பிரிங் த மணி டு த ஸ்டாக் மார்க்கெட் விச் யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ். அந்த மைண்ட் செட் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், கடலளவு வந்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு, கண்ணதாசன் பாட்டு. ஓகே, அந்த மனநிலை இருக்கிறவங்க மட்டும்தான் பங்குச்சந்தைக்கு வரணும். ஸோ முதலீடுன்னு வந்தீங்கன்னால் முதல்ல பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, ரெண்டாவது டேர்ம் இன்சூரன்ஸு, மூணாவது மெடிக்கல் இன்சூரன்ஸு, நாலாவது நீங்கள் வசிக்கிறதுக்கு ஒரு வீடு. இது 4 தாண்டினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இருக்கிறதுலே ஒரு பெரிய பென்ட் ஹவுஸில் இருக்கிறீங்க, நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து தவறான முன்னுதாரணமாக இருக்கிறீங்க, நீங்கள் இந்த லக்ஸுரியை வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உண்மை கிடையாது. கெட்டவன்லாம் வந்து நல்ல உயிரோடுக்கிறான், 70 வயசு 80 வயசு வரைக்கும், பாவம் நல்ல மனுஷன், இவன் 50 வயசுலேயே போய் சேர்ந்துட்டான் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்கள் ரொம்ப நல்லவராக இருந்ததில் தான் சீக்கிரம் போயிட்டாரு, கெட்டவனாக இருந்தால் ரொம்ப நாள் வாழலான்னு. என்ன தம்பி இப்படி சொல்கிறேன் அப்படின்னாங்க. அது உண்மைதாங்க. நிறைய ஃபைனான்சியல் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வராங்க. நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா ஏர்லி ரிட்டையர் ஆகிடலாம். நான் கேட்குற கேள்வி, எதுக்காக ஏர்லி ரிட்டையர் ஆகணும்? சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நான் படிக்கும்போது என்னை கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. ஒரு இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இருக்கிறாரு, ஒரு மிக பெரும் பணக்காரர். ஆனால் அவர் சிம்பிளாக தான் இருக்கிறாரு. நீங்கள் ஏன் வந்து சிம்பிளாக இருக்கக்கூடாது, நீங்கள் ஏன் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறீங்க அப்படின்னு என்கிட்ட பலர் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நான் யோசனை பண்ணேன், சரி நான் எதுக்காக வந்து இந்திய அரசாங்கத்துக்கு என்னோடய வெளிநாட்டு வருமானத்துக்குலாம் எதுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணணும்? அதனால் நான் வந்து ஒரு துபாயில் போய் செட்டில் ஆகிட்டு, அல்லது நான் என்னுடைய நாட்டுக்கே திரும்பி போகிறதுனாலும் போகலாம். சிங்கப்பூர் வந்து என்னுடைய நாடு, அங்கே போகிறதுனாலும் போகலாம். நீங்கள் வந்து ஓப்பனாகவே வந்து நான் இன்றைக்கி இதை ட்ரேட் பண்ணேன், எனக்கு இதில் லாபம் ஆச்சு, இப்படி ஆச்சுன்பீங்க. அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வாங்கி எனக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக் மூலயமா எனக்கு இந்த காரை நான் வந்து வாங்கினேன், தேங்க் பண்ணீங்க. அண்டு நீங்கள் இப்போ ரீசெண்டாக ரோல்ஸ் ராய்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு அதை பற்றின விஷயங்கள் சொன்னீங்க, அங்கே ஹோம் டூர் வந்து நீங்கள் பண்ணீங்க. ஸோ தட் யூ வெரி டிரான்ஸ்பரண்ட் அபவுட் வாட் யூ ஹேவ். இந்த ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? ஃபர்ஸ்ட் அதாவதுங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லைஃபோட ஃபிலாசபி வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ முதல்ல வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க எங்கள் ஜெனரேஷனில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து கஷ்டத்தில் இருந்தாங்க, வறுமையில் இருந்தாங்க, வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ யாரோ ஒருத்தர்கிட்ட பணம் அதிகமாக இருக்குனாக்கா அவர்கிட்ட போய் பண உதவி கேட்பாங்க. எனக்கு நீங்கள் பண உதவி பண்ணுங்கள், உங்ககிட்ட தான் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து தாங்கிட்ட பணம் இருக்கிறத காமிச்சிக்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ ஆனால் இப்போ இந்த ஜெனரேஷனில் அது கிடையாது. ஓகே, இந்த ஜெனரேஷனில் ஓரளவு எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்ல வசதியாக தான் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வறுமை, அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம சொல்லுவோம், அண்ணாவே சொல்லுகிறாரு, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்ட்டு. ஏன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லாம் நார்த் இந்தியாவிலே கொண்டு போயிடுவாங்க. நமக்கு வந்து அந்த வளர்ச்சி வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஸோ இதனால் வந்து இது வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் இது இருந்தது சமூகத்தில். ஆனால் எப்போ இந்த வந்து இந்த 2000 வருஷம் 2000 எப்போ இந்த Y2Kன்னு ஒரு ப்ராப்ளம் வந்து அதை கம்ப்யூட்டர்லாம் இது பண்ணி என்றைக்கு அந்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி வர ஆரம்பிச்சதோ அன்னைக்கு வந்து ஒரு தென்னிந்தியாவுடைய தலையத்தை மாறிப்போச்சு. ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துங்க, உங்களுக்கு ஞாபகம் வர 3 சிட்டி சொல்லுங்கள் கம்ப்யூட்டர்னு வந்தாக்கா. ஒன்று சென்னை, இன்னொன்று ஹைதராபாத், இன்னொன்று பெங்களூர். உங்களுக்கு இந்த அலகாபாத்தோ லக்னோவோ டெல்லியோ பஞ்சாபோ வராது உங்களுக்கு. ஸோ ஏன்னா என்றைக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்ததோ அது வந்து நம்முடைய தென் இந்தியாவுடைய ஒரு தலையத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிடுச்சு. இப்போ ஓரளவு வந்து எல்லாருமே இப்போ ஒரு காலத்துலாம் வந்து எங்கள் அப்பா வந்து 1978 சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தார். எங்கள் அப்பா போனது வந்து ஒரு ஒர்க்கர், சாதாரண அன்ஸ்கில்டு ஒர்க்கர் தான். ஓகே. ஆனால் இருந்தால் எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியுங்களா பேர் எங்கள் கிராமத்தில்? அரேபியாக்கார். ஓகே. அது அரேபியாவிலேருந்து இருக்கிறார் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் நான் சிங்கப்பூர் போயிட்டு நான் சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு நான் இப்போ சிங்கப்பூர் குடிமகனாக இருக்கிறேன். நான் பல கோடிகள் சொத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் கிராமத்தில் என்ன வந்து இவர் சிங்கப்பூரார் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஓகே. ஆனால் எங்கள் அப்பா வந்து அரேபியாக்காரன்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கு என்ன காரணம்னா
அன்னைக்கு தேதிக்கு எங்கள் கிராமத்தில் இருந்து வெளிநாட்டில் இருந்த ஒரே மனிதர் எங்கள் அப்பா. ஆனால் இன்றைக்கி எங்கள் கிராமத்தில் ஒரு 500 வீடு இருக்குதுன்னா அதில் 300 பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஓகே. நீ இந்த பக்கம் ஜப்பான்லேருந்து அந்த பக்கம் அமெரிக்கா வரைக்கும் எல்லா நாட்டிலைங்கிறாங்க. எல்லாம் கம்ப்யூட்டர் பண்ண மாயம், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸு. ஓகே. ஸோ இதனால் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நம்மக்கிட்ட இருக்கிறத வெளியே காமிச்சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. ஓகே. இப்போ இந்த ஒரு இது பற்றி ஒரு நிறைய கேள்விகளை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஏங்க நம்ம வந்து ஒரு வசதியாக இருக்கிறோன்னா அதை நம்ம வந்து வெளியே காமிக்கணுமா இல்லைங்களா? முதல்ல வந்து நம்ம ஏன் சிம்பிளாக இருக்கக்கூடாது? ஓகே. ஒரு இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி இருக்கிறாரு, ஒரு மிக பெரும் பணக்காரர். ஆனால் அவர் சிம்பிளாக தான் இருக்கிறாரு. நீங்கள் ஏன் வந்து சிம்பிளாக இருக்கக்கூடாது? நீங்கள் ஏன் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறீங்க அப்படின்னு என்கிட்ட பலர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் என்னுடைய பதில் நான் சொன்னது என்னென்னா, இருக்கலாம், தப்பு இல்லை. அது ஒரு சிம்பிளாக இருக்கிறத வந்து நான் குறை சொல்லலை. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, நான் வந்து ஒரு மிக ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் நான் பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய தந்தையார் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஃபோர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு செமி ஸ்கில்டு ஜாப். ஓகே. அந்த துறையில் தான் வேலை செஞ்சுன்னு இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு வந்து 8 குழந்தைகள். அந்த காலத்தில் குடும்ப கட்டுப்பாடெல்லாம் அவ்வளோ ஃபேமஸாக இல்லை, அதனால் 8 குழந்தைகள். ஸோ அப்பா அம்மா சேர்ந்து 10 பேர். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு அன்ஸ்கில்டு செமி ஸ்கில்டு ஜாபில் இருக்கிற ஒருத்தர் 8 பேர் வச்சு எவ்வளோ சமாளிக்க முடியும்? சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நான் படிக்கும்போது என்னை கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. ஓகே. அது அனாதை ஆசிரமம் கிடையாது, ஏன்னா எனக்கு அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க. அது அனாதை ஆசிரமம் கிடையாது. மணலி ராமகிருஷ்ண முதலியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கொஞ்சம் நல்ல கருணை உள்ளம் கொண்டவர். அவர் வந்து ஒரு ஹாஸ்டல் நடத்துகிறாரு சென்னையில். அதுக்கு பேர் மணலி ஹாஸ்டல்னு பேர். அங்கே வந்து இந்த மாதிரி ஏழை குழந்தைங்களெல்லாம் சேர்த்துப்பாங்க. சாப்பாடு வந்து போட்டுருவாங்க. காலையில் சாப்பாடு ஃப்ரீ, நைட்டு சாப்பாடு ஃப்ரீ. மத்தியானம் மட்டும் சாப்பாடு போட மாட்டாங்க. ஓகே. அது என்ன காரணம்னா, அந்த ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறவங்க பல பள்ளிக்கூடங்களில் படிக்கிறவங்களா இருப்பாங்க, வெவ்வேறு டிஸ்டன்ஸில். ஓகே. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் லஞ்ச் டைம் வேறவா இருக்கலாம் அல்லது டிஸ்டன்ஸ் இருக்கலாம். அதனால் வந்து மத்தியானம் சாப்பாடு வந்து ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள். காலையில் நைட்டு மட்டும் சாப்பாடு போடுவாங்க. நான் வந்து காலையில் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. மத்தியான சாப்பாடு வந்து காமராஜர் சத்துணவு திட்டம் இருந்தது அந்த காலத்தில். காமராஜர் மதிய உணவு. ஸோ அந்த மதிய உணவு திட்டத்தில் நான் சாப்பிடுவேன். ஓகேங்களா? ஸோ நான் அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தேன். அப்படி வளரும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பொதுவாக சொல்லுவேன், நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா நீங்கள் கனவு காண வேண்டும். கனவு காண்றதுக்கே உங்களுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லைங்களா? அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார்னு சொன்னீங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார்னு ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கணுன்ற கனவே வரும். டெஃபினெட்லி. இப்போது ஒரு ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் நீங்கள் மட்டும் ஏழ்மை இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும், உங்கள் சர்க்கிளில் இருக்கிற அத்தனை பேரும். இப்போல்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு யூடியூப்பு, ஃபேஸ்புக் அது இது நிறைய இருக்குது. பட் அந்த காலத்தில் எதுவும் கிடையாது. ஸோ அந்த காலத்தில் வந்து உங்களுடைய மீடியா ரீச் ரொம்ப கம்மி. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே ஏழ்மையாக இருக்கிறாங்க. ஒருத்தரை பார்த்து இவரை மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கூட நமக்கு ஒரு வசதியானவர் யாருமே இல்லை, கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்தேன். அப்போ வந்து ஒரு காலத்தில் எனக்கு ஒன்று தோணுச்சு, சரி இப்போ என்கிட்ட பணம் இருக்குது இல்லைங்களா? சரி, நான் பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம போகும்போது நம்ம எடுத்துன்னு போகிறது கிடையாது. நம்ம வாழற வரைக்கும் என்னோட ஒரே அப்ஜெக்டிவ், நம்மளை மாதிரி ஒரு ஏழையாக இருக்கிற 4 பேருக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஒரு நேர்மையாக நாணயமாக உழைச்சால் ஒரு காலத்தில் நம்மளும் இந்த மாதிரி வர முடியும். அப்போ ஒரு காலத்தில் இந்த மாதிரி வர முடியும் அப்படின்னு ஒருத்தனுக்கு நீங்கள் நம்பிக்கை ஓட்டணும்னு சொன்னால், உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது, நீங்கள் என்ன கார் வச்சுருக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்படின்னா அப்போ அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி வரும் 4 பேருக்கு? ஸோ அது வந்து ஒன்று. ஓகே. ஸோ இப்போ எல்லோரும் எனக்கு கேட்பாங்க, சார் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த திரைப்படத்தில் வந்து விஜய் ஆண்டனி படம்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுவார், ஆள் மாறாட்டம் பண்ணி வருவார். ஓகே. அவர் சொல்லுவார், இது வந்து சரி ஒருத்தர் வாழறதுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும்? 100 கோடி ரூபாய் போதுமா? 100 கோடி ரூபாய் மேலே ஒருத்தருக்கு எதுக்கு? அப்படின்னா என்கிட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஓகே. அவள் கேள்வி என்னென்னா, இதுக்கு மேலே பணம் வந்து என்ன பண்ண போகிறோமோ? ஸோ ஒரு அளவுக்கு மேலே பணம் வந்து வெறும் நம்பர் தான்.
ஓகே சார். இப்போ இங்கேருந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு இந்த பணம் வந்துட்டா ஐ எம் செட்டில்டு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் இருக்கும் சார். ஆமாம். பட் டெக்னிக்கலாக இப்போ நீங்கள் வந்து ஃபினான்ஸில் எல்லாமே இருக்கிறபோது ஒரு நபர்கிட்ட இப்போ நான் இருக்கிறேன், என் லைஃப் ஸ்டைல் எதுவுமே நீங்கள் வந்து யூ டோன்ட் நோ, பட் இந்த ஒரு நம்பர் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தது அப்படின்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஆர் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு உங்கள் லைஃப் செட்டில்னா வாட் வில் பி த நம்பர் சார்? அதாவதுங்க ஒரு 2-3 விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த நிறைய ஃபைனான்சியல் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வராங்க. நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா ஏர்லி ரிட்டையர் ஆகிடலாம். நான் கேட்குற கேள்வி, எதுக்காக ஏர்லி ரிட்டையர் ஆகணும்? சரி, வாரன் பஃபெட் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அவருக்கு என்ன வயசாகுது? இது 80+. 90 வயசு. 90 வயசு ப்ளஸில் இன்றைக்கி அவர் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணிங்கன்னா அவர் தொழிலை இது பண்ணின்னு தானே இருக்கிறாரு. எதுக்காக ரிட்டையர் ஆகணும்? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, சரி ரிட்டையர்மெண்ட்டுன்னா என்ன? சரிங்க, நாளைக்கு வந்துச்சுங்க, நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு உங்களுக்கு ஒரு 50 கோடி ஏதோ லாட்ரி டிக்கெட் அடிச்சிருது. என்ன பண்ணி சரி வேலையெல்லாம் விட்டுறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? போய் சும்மா உட்கார போகிறீங்க. ஆமாம். ஒரு படத்தில் பார்த்துருதுங்களா, வடிவேலு படத்தில் சும்மா இருக்கிறத சும்மா உட்கார முடியுமா உங்களால்? ஒரு நாள் உட்கார முடியுமா? முடியாது. மிஞ்சி போனால் ஒரு நாள் உட்காரலாம், 2 நாள் உட்காரலாம். 3வது நாள் என்ன பண்ணுவீங்க? சுற்றும் வரைக்கும் தான் பூமி. ஓகே. அன்றைக்கி என்றைக்கு சுற்றுறது நின்றுதோ அது அங்கே பூமியே கிடையாது. ஸோ அதனால் வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு டாட்டாவோ பிர்லாவோ முகேஷ் அம்பானியோ அவங்கள ரிட்டையர்மெண்ட் வர அளவுக்கு அவங்ககிட்ட காசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக சார். இல்லை சார், இப்போ மைட் பி அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்காம சார், இன்றைக்கி வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும். இன்றைக்கி நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அது ரைட்டு. அதாவது என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க, இந்த வேலை உங்களுக்கு பிடிக்கல. சரி, வேலை பிடிக்கல, ஆனால் இருந்தாலும் இந்த வேலையை விட்டுட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு பிடிச்சதுக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு வேலை நாளைக்கு உங்களுக்கு 50 கோடி 100 கோடியோ வந்ததுன்னா இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்குதோ அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து நான் சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்கிறேன். எங்கள் கிராமத்தில் ஒரு நாள் போனேன் நான். ஒருத்தர் வந்து இறந்துட்டார். அப்போ வந்து ஒரு வயசான லேடி, பாருங்க, கெட்டவன்லாம் வந்து நல்ல உயிரோடு இருக்கிறான், 70 வயசு 80 வயசு வரைக்கும். பாவம் நல்ல மனுஷன், இவன் 50 வயசுலேயே போய் சேர்ந்துட்டான் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்கள் ரொம்ப நல்லவராக இருந்ததில் தாங்க சீக்கிரம் போயிட்டார், கெட்டவனாக இருந்தால் ரொம்ப நாள் வாழலான்னு. என்ன தம்பி இப்படி சொல்கிறேன் அப்படின்னாங்க. அது உண்மைதாங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, உங்கள் மூளைக்கு நீங்கள் வேலை கொடுத்துக்கினே இருக்கிறீங்க. என்னைக்கு உங்கள் மூளைக்கு நீங்கள் வேலையை கொடுக்கறத நிறுத்துறீங்களோ, என்னைக்கு உங்கள் மூளை வேலை செய்கிறத நிறுத்திடுதோ அன்றைக்கி நீங்கள் இறந்து போயிடுறீங்க. கரெக்டுங்களா? ஒரு நல்லவனை பாருங்கள், ஒரு நல்லவன் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஒருத்தங்க வேலை கிடைக்கும், இந்த ஃபைலில் கையெழுத்து போட்டால் ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஃபைலில் கையெழுத்து போட்டு வேலை முடிஞ்சு போச்சு. அவன் மூளை எங்கே வேலை இருக்குது? ஆனால் அதே இன்னொருத்தனை பாருங்கள், பொண்டாட்டிக்கிட்ட ஒரு தப்பை பொய் சொல்லுவான், அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு 5 பொய் சொல்லுவான், அந்த 5 மறைக்கிறதுக்கு 25 பொய் சொல்லுவான். அப்போ மூளை வேலை செஞ்சுக்கினே இருக்கும். ஓகே, சரிங்களா? இது வந்து ஒரு ஜோக்குக்காக சொல்கிறது. ஸோ இது அடிப்படையில் என்னென்னா, என்ன தான் நாளைக்கு உங்ககிட்ட 50 கோடி 100 கோடி பணம் வந்தாலுமே இல்லைங்களா, நீங்கள் வந்து பிடிக்காத வேலையை விட்டுட்டு பிடிக்கிற வேலையை செய்வீங்களே தவிர எதுவுமே செய்யாமல் ஒருத்தர் இருக்க முடியாது. டெஃபினெட்லி. புரியுதுங்களா? ஸோ என்னுடைய அறிவுரை என்னன்னாக்கா, உங்களுக்கு 50 கோடி 100 கோடி வந்தால் நீங்கள் பிடிச்ச வேலையை செய்யுங்க. அது வரைக்கும் இருக்கிற வேலையை பிடிக்காத வேலைன்றத மாற்றி இருக்கிற வேலையை எப்படி பிடிச்சபடி மாற்றிக்கிறதுன்னு நீங்கள் பாருங்கள். அதுதான் வந்து நல்லது. சூப்பர் சார். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சார், ஒருத்தவங்களுக்கு ஒரு ஏஜ் ஏதாவது இருக்கா, ஒரு நம்பர் இருக்கா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இது ஒரு ஐடியல் ஏஜ், இந்த டைம்லேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இட் இஸ் ரொம்ப பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஏஜ் இருக்குங்க? அகெயினுங்க, நான் நிறைய ஃபைனான்ஷியல் பீப்புள்கிட்ட பேசுறதுக்கும் என்கிட்ட பேசுறது பார்த்திங்கன்னா, நான் பெரும்பாலும் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் சொல்லுவேன். ஓகே. அதாவது வந்து முதலீடு பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு தேவை பணம் தான், வயசு கிடையாது. எந்த வயசில் இருந்தாலும் நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஓகே, இல்லைங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளை குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்காக செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த குழந்தை பேரில் தான் நீங்கள் அந்த முதலீடு அந்த குழந்தைக்கு 1 வயசுலேருந்தே பண்ணுறீங்க. வயசு முக்கியம் கிடையாது, பணம் தான் முக்கியம். ஓகே. ஆனால் அதே நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நிறைய பேர் வந்து என்கிட்ட இது பண்ணுவாங்க, சார் நீங்கள் வந்து பகட்டாக வாழறீங்க, நீங்கள் இருக்கிறதுலே ஒரு பெரிய பென்ட் ஹவுஸில் இருக்கிறீங்க, நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து தவறான முன்னுதாரணமாக இருக்கிறீங்க,
நீங்கள் வந்து நீங்கள் இந்த லக்ஸுரியை வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உண்மை கிடையாது. இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும். ஓகே. அப்போ என்னுடைய கனவு என்ன தெரியுங்களா? என்னுடைய கனவு ஓகே, வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஐஸ் வாட்டர் குடிக்கணும். ஓகே. ஸோ ஏன்னா ஐஸ் வாட்டருன்றது அந்த லக்ஸுரி அந்த காலகட்டத்தில், கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து நான் வந்து பிற்காலத்தில் நல்லா படித்து நல்லா வேலை கிடச்சி அதுக்கப்புறம் நான் சொந்தமாக சம்பாரித்து நான் போய் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கிட்டேன். ஓகே. அன்றைக்கி ஒரு வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஆனந்தம். இல்லை, அதுக்கு முன்னாடியும் எங்கேயோ ஒரு இடத்துல ஐஸ் வாட்டர் குடிச்சிருக்கோம். பட் நம்ம வீட்டில் சொந்தமாக எனக்கு பண்ணோம். ஒரு உண்மையிலே ஒரு பெரிய ஆனந்தமாக இருந்தது அன்றைக்கி. அன்றைக்கி மறுநாளே தொண்டை சரியில்லை. இப்போ டாக்டர் வீட்டுக்கு போனேன். டாக்டர் சொன்னார், சார் உங்களுக்கு வந்து சைனஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே. ஆனால் நீங்கள் வந்து ஐஸ் வாட்டரை குடிக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கை போகிற இல்லைங்களா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னாக்கா, வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கை தான். அதை வந்து நீங்கள் ஆனந்தமாக வாழணும். ஓகே. நான் ஆனந்தமாக வாழணும்னு சொல்கிறது வந்து ஒரு ரோல்ஸ் ரைஸ் கார் இருந்தால் தான் ஆனந்தமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு இந்தியன் ஒரு படம் வந்தது, கமல்ஹாசன் படம். அதில் ஒரு பாட்டு வரும், பச்சை குலிகள் தோலோடு. அந்த பாட்டு எனக்கு முழுசாக வரல. அது ஆனந்தம்னா என்ன? நீங்கள் வந்து உங்கள் மகளோடு இருக்கிறது ஆனந்தம், உங்கள் மனைவியோடு இருக்கிறது ஆனந்தம், இல்லைங்களா? ஸோ காசு பணம் தான் ஆனந்தம்னு அவசியம் கிடையாது. ஆனால் எந்த ஆனந்தம் உங்களால் இருக்க முடியுதோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து இருக்கணும். ஓகே. அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே. ஸோ நிறைய ஃபைனான்ஷியல் யூடியூபர்ஸு அல்லது ஃபைனான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நான் சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுதியை விட கம்மியான வாழ்க்கை வாழுங்க, அப்போ தான் உங்களால் அதிகமாக சேமிக்க முடியும். அப்புறம் அதிகமாக சேமித்தா தான் அதை முதலீடு பண்ண முடியும். அப்போது ஒரு ஜோக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து ஒரு மீனவன், ஆனால் கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு அவன் வந்து இதில் கொஞ்சம் டயர்டாக வந்து படுத்துன்னுருக்கிறான் கடற்கரையில். அப்போ ஒரு பணக்காரர் ஒருத்தர் வர்றாரு, நீ ஏன் வந்து லைஃப்பில் இப்படி ஆம்பிஷனே இல்லாமல் இருக்கிற, மீனவனாக இருக்கிற, நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும், இதை பண்ணினா சரி எல்லாம் பண்ணுறேங்க, அப்புறம் என்னன்னா நல்லா பண்ணினா உனக்கு 10 மில்லியன் 20 மில்லியன் $50 மில்லியன் வரும். சரிங்க, $50 மில்லியன் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஹாயாக வந்து ஒரு யாட் வாங்கிட்டு இதை கடலில் போயிட்டு ஜாலியாக பீச்சில் படுத்துன்னு தூங்கலாம். நான் அதானே இப்போ படுத்துட்டு இருக்கேன். அது யாட்டில் போகிறான், நான் போட்டில் போகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. நானே இப்போ ஜாலியாக தான் இருக்கிறேன். ஸோ அந்த ஜாலிங்கிறது வந்து ஒருத்தனுடைய மனநிலை பொறுத்திருக்கு. அது வந்து யாட்டில் போனால் தான் அவனும் கடலில் தான் போகிறான், நானும் கடலில் தான் போகிறேன், அவனும் பீச்சில் தான் படுத்துங்கிறான், நானும் பீச்சில் தான் படுத்துங்கிறேன், இல்லைங்களா? அது அவன் மனநிலை. ஓகே. அந்த மனநிலை தான் இப்போ வந்து ஹோல்ஸ் த வேல்யூ. ஆமாம், ஹோல்ஸ் த வேல்யூ. ஸோ அப்போ என்ன பாயிண்ட்னா, அதாவது என்னென்னா, உங்களுக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இல்லைங்களா? இதுக்காக நான் வந்து நிறைய முதலீடு பண்ணணும், நிறைய சேமிப்பு பண்ணணுன்ட்டு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எதிர்கால ப்ளஷருக்காக இன்றைக்கி இருக்கிற ப்ளஷரை குறைச்சிடக்கூடாது. ஸோ இப்போ என்ன சொல்லுங்க, ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புல்லட் மோட்டர் பைக் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இல்லை அந்த புல்லட் மோட்டர் பைக் வாங்குறதுக்கு பதில், இல்லைங்களா, அந்த பணத்தை வந்து புல்லட் கம்பெனியில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்றைக்கி வந்து உங்களுக்கு 50 லட்சம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இருந்திருக்கும், 50 லட்சம் இருந்திருக்கும். ஆனால் அந்த வயசில் ஒரு புல்லட் ஓட்டாமல் இந்த வயசில் புல்லட் ஓட்ட முடியாது. ஸோ எனக்கு அந்த வயசில், இல்லைங்களா, ஒரு மோட்டர் பைக் வாங்கி என்னுடைய காதலியோ அல்லது என்னுடைய மனைவியோ இளம் மனைவியோ காதலியோ என்னை உட்கார வச்சுக்கின்னு அந்த அந்த பைக்கில் போகிற சந்தோஷம் இன்றைக்கி ரோல்ஸ் ரைஸ் காரில் எனக்கு வரல சார். பட் இருந்தாலுமே சார், இப்போது நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். என்னென்னா, முதலீடு பண்ணுறதுக்கு பணம் தான் வேணும் அப்படிங்கிறது, அதுதான் வந்து இப்போ பிளாங்க் ரியாலிட்டி. என்கிட்ட மனசு இருந்தாலுமே கூட பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தான் போய் நான் முதலீடு பண்ண முடியும். இன்றைக்கி வந்து ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் மக்கள் இருக்காங்க. ஒன்று ஃப்ரெஷர்ஸாக இருக்காங்க, சரி அவங்களுக்கு வந்து 25,000 உங்களுக்கு சம்பளம் ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கில் என்ன சொல்கிறது, செட்டிலப் ஆகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய சேலரி வந்து ஒரு 50,000 1 லட்ச ரூபா இருக்குது. இந்த ப்ராக்கெட்டில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வராங்க சுற்றி. அதை தாண்டி இருக்கிற மக்களுக்கு நம்ம பேச வேண்டாம்.
பட் அதில் வந்து அவங்க இப்போ இருக்கிற ப்ளஷர் அண்ட் ரியாலிட்டியும் என்ஜாய் பண்ணி அட் த சேம் டைம் கொஞ்சம் நான் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய பேர் நிறைய டெக்னிக் சொல்கிறாங்க. இந்த 30-70-20 அந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்கிறாங்க. பட் விச் இஸ் ஐடியல் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில்? உனக்கு ஒரு 1000 ரூபா வருது, நீ என்ஜாய் பண்ணிக்க, அட் த சேம் டைம் கொஞ்சம் முதலீடும் பண்ணால் எவ்வளோ பண்ணலாம் ஒருத்தாங்க? இந்த அதுங்க ஒரு 50,000 ரூபா ஒருத்தர் சம்பளம் வாங்குறாருன்னா ஆர்கனைஸ்டு செக்டரில் 50,000 வாங்குறதுக்கும் அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் 50,000 வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கிறவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கும், அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. ஸோ அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு இருக்கும், ஒரு பாதுகாப்பு அது கொடுக்கும். ஸோ நீங்கள் அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வேலை செய்கிறீங்கனால் உங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு இருக்காது. அப்படி இல்லை, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னு சொன்னால் நீங்களே வாலண்டியராக ஒரு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, பிபிஎஃப், அது ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுதான் முதல்ல செய்ய வேண்டியது வந்து முதலீடுனாக்கா உங்களுடைய எதிர்கால பாதுகாப்பு. ஓகே, அது வந்து ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கிறவங்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அது நம்பர் 1. ஓகே. 2வது இல்லைங்களா, நம்ம வாழ்க்கையில் எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஒரு 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 ஆக்சிடெண்ட் நடக்கலாம், அது நம்முடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுடும். அகெயின் ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கிறவங்களுக்கு குரூப் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போது என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வேலை செய்கிறாங்க. நான் வந்து அத்தனை பேருக்குமே என்கிட்ட வேலை செய்கிற எல்லாருக்குமே யார் வேலை செய்கிற ஒரு பையன் வேலை செய்கிறான்னு சொன்னால் அந்த பையன், அவன் மனைவி, அவனுடைய குழந்தைங்க, அவங்க அப்பா அம்மா எத்தனை பேருக்கும் நான் இன்சூரன்ஸ் பே பண்ணுறேன். ஏதோ ஒரு கெட்ட நேரம் என்கிட்ட வேலை செய்கிறவங்களில் 80% பேர் கடந்த 3 வருஷத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டு, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நோய் வந்து ஒரு 7 லட்சம் 8 லட்சம்ன்ற அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட 80% பேர். இப்போது என்கிட்ட வேலை செய்கிறவங்க நான் அந்த இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த 7 லட்சம் 8 லட்சம்ன்றது அவங்களால அஃபோர்ட் பண்ணியிருக்க முடியாது. அவங்க 4 இடத்துல கடன் வாங்குவாங்க, அதுக்கு வட்டி கட்டணும், அதனால் அவங்க மன உளைச்சலுக்கு ஆவாங்க. என்கிட்ட வந்து வேலை செய்யும்போது அவங்க நிம்மதியாக அவங்கள வேலை செய்ய முடியாது. ஓகே. அதனால் எவ்வளோ செலவானாலும் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் இன்சூரன்ஸ் இது பண்ணுவேன். ஓகே. ஆனால் அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு அது இருக்காது. அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 2 இன்சூரன்ஸ் வேணும். ஒன்று வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொன்னால் உங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆபத்துனா, உங்களுக்கு உயிர் போயிடுச்சுனால் உங்கள் மனைவிக்கோ நாமினிக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். ஓகே. அது வந்து 1. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு, 2வது டேர்ம் இன்சூரன்ஸு, 3வது மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஓகே. ஏன்னா மெடிக்கல் இப்போலாம் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கண்ணாபின்னான்னு வருது பில்லு. ஓகே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காலத்தில் வந்து சத்தியமே ஜெயதே அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்தது, அமீர் கான். அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சென்சேஷனலாக இருந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸ்டென்ட் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டென்ட் தயாரிக்கிறதே யூரோப்பில். ஆனால் அந்த யூரோப்பில் ஒரு ஸ்டென்ட் 25,000 இங்கே 1.5 லட்ச ரூபா. அது எங்கே யூரோப் வந்து பணக்கார நாடு, அங்கே 25,000 ரூபா. அது வந்து இங்கே வந்து ஒரு 7 நாட்டில் அது 1.5 லட்ச ரூபாய் விற்கிறாங்க. ஸோ அந்த மெடிக்கல்ன்றது வந்து அது ஒரு பெரிய இது அது. ஓகே. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு அல்லது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு. 2வது வந்து டேர்ம் இன்சூரன்ஸு. டேர்ம் இன்சூரன்ஸும் ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கிறவங்களுக்கு கூட பண்ண மாட்டாங்க, அது நீங்கள் தான் பண்ணணும். 3வது மெடிக்கல் இன்சூரன்ஸ். மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆர்கனைஸ்டில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுவாங்க, அதை. ஓகே. இதுதான் அடிப்படை. ஓகே. இதை 3 தாண்டினதுக்கப்புறம் அடுத்த 3 விஷயம்: உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். உண்ண உணவு நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பிட போகிறோம், உடுக்க உடை எப்படி இருந்தாலும் உடை பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து இருக்க இருப்பிடம். அது வந்து நீங்கள் வாடகைக்கு இருக்கலாம் அல்லது சொந்த வீடு இருக்கலாம். ஸோ ஒன்று வாடகைக்கு இருந்தீங்கன்னா காலம்புறா வாடகை பே பண்ணணும். சொந்த வீடுனா அது ஒரு முதலீடாகுது. ஸோ முதலீடுன்னு வந்தீங்கன்னால் முதல்ல பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, 2வது டேர்ம் இன்சூரன்ஸு, 3வது மெடிக்கல் இன்சூரன்ஸு, 4வது நீங்கள் வசிக்கிறதுக்கு ஒரு வீடு. இது 4 தாண்டினதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து கோல்டில் முதலீடு பண்ணலாமா, கிரிப்டோவில் முதலீடு பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாமா,
இல்லை பேங்க்கில் எஃப்டியில் முதலீடு பண்ணலாமா அப்படின்றத பற்றி நம்ம யோசனை பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் டிக் பண்ணிட்டு தான் கடைசியில் நம்ம முதலீட்டுக்கு வரணும். இதுவும் முதலீடு தான். ஓகே. நீங்கள் வந்து சார் இப்போ இந்த ஒரு பெர்செப்ஷன் ஒன்று இருக்குது சார். இப்போ நீங்கள் சொன்ன இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாமே வந்து என்னுடைய முதலீடு கணக்கில் வருமா, இல்லை வந்து இது வந்து லைக் இது சேஃப்டிக்கு நான் ஃபஸ்ட்டு இதை பண்ணணுன்ற மாதிரி வருமா சார்? ஆமாம், அதாவது முதலீடுன்றதுக்கு முதல்ல என்ன அர்த்தம் பாருங்கள். முதலீடுன்னா நீங்கள் பணம் போட்டிங்கனால் அது அதிகமாக உங்களுக்கு திரும்பி வரணும் இல்லைங்களா? சரி, நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, உங்கள் மனைவி நடத்துறதுக்கு போக முடியாது இல்லையா? அப்போ அந்த பணம் நிறைய வருது இல்லை, அப்போ அதுவும் முதலீடு தானே. டெஃபினெட்லி இல்லைங்க, அது சேஃப்டிக்கு உண்டான முதலீடு, அது வேறு விஷயம். ஓகே. அது வந்து இப்போ நீங்கள் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போடுறோம், நாளைக்கு 10 கோடி வந்ததுன்னா நம்ம வந்து ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கலைன்னா அது வந்து ஒரு லக்ஸுரிக்கு உண்டான முதலீடு. ஆனால் இது சேஃப்டிக்கு உண்டான முதலீடு, இது ஒரு முதலீடு தான் சார். இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு குழந்தையுடைய எஜுகேஷனை அண்ட் குழந்தைகளுடைய மேரேஜ் வந்து பிளான் பண்ணுறாங்க. அது குழந்தை பிறந்த உடனே நிறைய பேர் வந்து பிளான் பண்ணுறாங்க. அதை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட லிங்க் பண்ணி பிளான் பண்ணுறது சரியாக பண்ணலாமா சார்? அதாவதுங்க, பொதுவாக வந்து ஒரு முதலீடு அப்படின்னு சொன்னாலே நான் அடிப்படை முதலீடுகள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இன்சூரன்ஸு, வசிக்கிற வீடு, இதெல்லாம் வந்து அடிப்படையான இது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முதலீடு அப்படின்னு வந்தீங்கன்னா, அதை தாண்டி வெளியே வரீங்கன்னா அதில் வந்து 2 வகையான முதலீடுகள் சொல்லலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது உங்களுக்கு நிலையான ரிட்டர்ன் கிடைக்கும், வட்டி இல்லைங்களா, அதுக்கு கூடவும் கிடைக்காது குறவும் கிடைக்காது. இன்னொன்று வந்து வேரியபிள், அதை வந்து எப்படி சொல்லலாம், டெப்ட் அண்ட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இந்த டெப்ட்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பணத்தை வந்து வங்கியில் வைப்பு நிதியில் வைக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7% வட்டி வரனா 7% தான் வரும், அதுக்கு மேலே வராது. பட் பொருளாதாரத்துக்கு பொறுத்து அது 7ன்றது ஒரு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் 7, 7.5 ஆகலாம், இல்லை 6 ஆகலாம், கொஞ்சம் கூட குறைய வரும். பட் அது வந்து நிலையாக வரும், கண்டிப்பாக நஷ்டம் வராது. ஓகே. அது வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னொன்று வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது உங்களுக்கு அதிகமாகவும் வரும், குறைவாகவும் வரும், லாபமும் வரும், நஷ்டமும் வரும், கரெக்டுங்களா? ஸோ அதில் வந்து அந்த கேரண்டி கிடையாது. அதனால் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஏஜு, உங்களுடைய வருமானம், இதெல்லாம் பொறுத்து நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணுறீங்க, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் பண்ணுறது நல்லது. ஓகே. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக பங்குச்சந்தையில் போடுறதுக்கு பதில் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்னா உங்களுக்கு இது. ஸோ ஒரு முதலீடு அப்படின்னு வரும்போது ஒரு பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் ஆங்கிலத்தில் சொல்லிடுறேன், டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் கிட்டே இருக்கிற பணத்தை என்ன தான் உங்களுக்கு நம்பிக்கை, கோல்டு ஏறணும் ஒரு நம்பிக்கை இருக்குது, என்ன தான் நம்பிக்கை இருந்தாலும் மொத்த பணத்தை நீங்கள் கோல்டில் போடக்கூடாது. ஓகே. கொஞ்சம் பணத்தை ரியல் எஸ்டேட்டில் போடுங்க, கொஞ்சம் பணம் வந்து அதை நான் வந்து உங்கள் சொந்த வீடுன்றதுக்காக ஒரு வீடு வாங்கிடுறீங்க, ஸோ அதனால் அது ரியல் எஸ்டேட்டை பற்றி விட்டுடலாம். அதை தாண்டி உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா கொஞ்சம் பணத்தை எஃப்டியில் போடுங்க, கொஞ்சம் பணத்தை தங்கத்தில் போடுங்க, கொஞ்சம் பணத்தை டைவர்சிஃபை பண்ணிக்கிறது சந்தையில் போடுங்க. ஓகே. ஸோ பங்குச்சந்தைகள் ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டது. ஆனால் வந்து இந்த பேங்க்கில் போடுற எஃப்டி வந்து ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டது கிடையாது. தங்கம் ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டதாக இருந்தாலுமே அது வந்து ஒரு என்றைக்குமே வந்து ஒரு சீரான ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. இப்போ நீங்கள் சில பங்குகள்லாம் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பங்கு வாங்கினீங்கன்னா அது 10 ரூபாய்க்கு கூட போயிடும். ஆமாம். ஆனால் தங்கம் அப்படி போகாது. ஓகே. இன்றைக்கி ஒரு 5000 ரூபா ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா அது நாளைக்கு 50 ரூபா போகணும், போகாது. ஸோ அது ஒரு நிலையான ஒரு இது. ஏன்னா அது வந்து ஒரு பொதுவாகவே வந்து தங்கம் அப்படின்னு வரும்போது பொதுவாக வந்து தென்னிந்தியர்கள் வந்து எப்பவுமே தங்கத்தில் அதிகமான நாட்டம் கொண்டவங்க. இது வந்து இட் இஸ் அ நேச்சுரல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் த கரன்சி. ஓகே. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் அப்பா வந்து 1978 சவுதி அரேபியா போயிருந்தார் வேலைக்குன்னு. அப்போ வந்து அவர் டாலரில் தான் சம்பளம் கொடுத்தாங்க. ஓகே. அப்போ ஒரு டாலர் வந்து 5 ரூபா. ஓகே. இன்றைக்கி ஒரு டாலர் 84 ரூபா. ஓகே. இல்லைங்களா? அப்போது தங்கம்ன்றது வந்து US டாலரில் தான் ட்ரேட் நடக்கும். அன்னைக்கு ஒரு கிராம் ஒரு இது டாலர்னு வச்சுப்போமே, இன்றைக்கும் அது ஒரு கிராம் ஒரு டாலர்னு இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ உலக சந்தையில் ஒரு கிராம் ஒரு டாலர் தான் கடந்த 50 வருஷமாக. ஆனால் நாம் இங்கே 1978 வாங்கியிருந்தோம்னா 5 ரூபா கொடுத்துருப்போம். இன்றைக்கி அது 84 ரூபா கொடுத்தா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து முட்டாள்கள் கிடையாது.
அவங்களுக்கு தெரியும் நம்முடைய வந்து ஒரு 3ஆம் உலக நாடு நம்மது, நம்முடைய கரன்சி வந்து வேல்யூ எடுத்து குறைஞ்சிக்கினே தான் போகும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து தங்கமாக வச்சுருந்தோம்னால் தங்கம் வந்து ஒரு டாலர் மாதிரி, இன்டர்நேஷ்னல் கரன்சி மாதிரி. ஓகே. அது நம்முடைய கரன்சி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா அது நமக்கு பயன் கொடுக்கும். ஸோ அதனால் தங்கத்தில் கொஞ்சம், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொஞ்சம், பங்குச்சந்தையில் கொஞ்சம் அப்படி முதலீடு பண்ணலாம். ஓகே சார். இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் அந்த மாதிரி அப்ராட்டில் நான் செட்டில் ஆகிட்டேன். இந்த வீடியோஸ் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் பார்த்துட்ருக்கிறம்போது எங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் ஒன்று ஏற்பட்டுச்சு. இது அதில் சில இடங்களில் ஒவ்வொருத்தங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதெல்லாம் இங்கே இருக்குல்ல, நாமளும் பேசாமல் ஏன் அங்கே போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க. ஸோ சிம்பிளாக வந்து எதனால் உங்களுடைய பர்சனல் ரீசன் எதனால் நீங்கள் வந்து அப்ராட் போய் செட்டில் ஆனீங்க, அண்ட் யாரெல்லாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி போய் செட்டில் ஆகலாம்? இல்லை, அதாவது நம்ம ரொம்ப பேசணும்னாக்கா நம்மளை கட்டம் கட்டிடுவாங்க. ஓகே இல்லைங்களா? பொதுவாக இல்லைங்களா, ஒரு இந்தியாவை பற்றி வெளிநாட்டில் 4 பேர்கிட்ட பேசுனீங்கன்னா இந்தியா பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், சார் அதுவா சார், அது ஒரு டேக்ஸ் டெரரிசம் கண்ட்ரி சார் அப்படின்வாங்க. இந்தியாவில் எதுக்கு எடுத்தாலுமே வந்து டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வாங்குகிறாங்க. நீங்கள் குறிப்பாக என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து எனக்கு வந்து இந்தியாவிலேயும் எனக்கு வருமானம் இருக்குது, எனக்கு வெளிநாட்டிலேருந்தும் சில வருமானம் வருது. நீங்கள் இந்தியாவில் வந்து 6 மாதத்துக்கு மேலே தங்கியிருந்தீங்கனால் நீங்கள் வந்து யூ பிகம் எ டேக்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே. நான் வந்து படித்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக வேலை செஞ்சேன். அப்படி பள்ளிக்கூட ஆசிரியராக கொஞ்ச நாள் வந்து தமிழ்நாட்டில், கொஞ்ச நாள் ஆந்திராவில், கொஞ்ச நாள் குஜராத்தில் வேலை செஞ்சுட்டு நான் சிங்கப்பூரில் போய் பள்ளிக்கூட ஆசிரியராக தான் இருந்தேன். அப்போது நான் வந்து சிங்கப்பூர் குடியுரிமை நான் வாங்கிட்டேன். ஓகே. நான் வந்து இந்திய குடிமகன் கிடையாது, நான் வந்து ஒரு சிங்கப்பூர் குடிமகன். இருந்தாலும் நான் வந்து இந்தியாவில் தான் தொடர்ந்து இருக்கிறேன். 6 மாதத்துக்கு மேலே நான் இந்தியாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய குடியுரிமை எந்த நாடாக இருந்தாலுமே சரி, நான் வந்து ஐ பிகம் எ டேக்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்கும் நான் டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே, கரெக்டுங்களா? இப்போது நான் எனக்கு வெளிநாட்டில் சம்பாதிக்கிற காசுக்கு நான் இங்கே டேக்ஸ் பே பண்ணணும். அப்படி ஒரு ரூல் இருக்குது இந்தியாவில். ஓகே. அங்கேயும் நீங்கள் பே பண்ணணும், இங்கேயும் நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கேயும் இல்லை. நீங்கள் அங்கே பே பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் இந்த கேள்வி கேட்டதால் இப்படி சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு ஏதோ ஒரு வருமானம் வருது, எனக்கு வந்து அமெரிக்காவில் ஒரு வருமானம் வருதுன்னு வச்சுப்போம். ஓகே. அங்கே வந்து 20% டேக்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். ஓகே. இப்போ இங்கே 30% டேக்ஸ்னா நான் அங்கே 20% பே பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்போ இந்த மீதி 10% நான் இங்கே பே பண்ணணும். இது கூட வந்து நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டி இருந்தால் மட்டும்தான். ஓகே. இல்லைன்னா நீங்கள் அங்கே பே பண்ணாலுமே இங்கே ஃபுல்லாகவும் பே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ நான் யோசனை பண்ணேன், சரி நான் எதுக்காக வந்து இந்திய அரசாங்கத்துக்கு என்னோடய வெளிநாட்டு வருமானத்துக்குலாம் எதுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணணும்? அதனால் நான் வந்து ஒரு துபாயில் போய் செட்டில் ஆகிட்டு, அல்லது நான் என்னுடைய நாட்டுக்கே திரும்பி போகிறதுனாலும் போகலாம். சிங்கப்பூர் வந்து என்னுடைய நாடு, அங்கே போகிறதுனாலும் போகலாம். ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு மேலே நம்ம வந்து வெளிநாட்டில் தங்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு இந்திய இதுக்கு நாங்கள் வரமாட்டோம். அப்போது நான் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு எனக்கு இந்தியாவில் நான் என்ன தொழில் பண்ணுறனோ அதுக்கு உண்டான டேக்ஸ் நான் இந்தியாவுக்கு பே பண்ணணும். அதை மாற்ற முடியாது. ஆனால் எனக்கு சில வெளிநாட்டு வருமானம் வருது, அதுக்கு வந்து அதுக்கு நான் இந்திய அரசாங்கத்துக்கு நான் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஓகே. இப்போது நிறைய பேர் ஒரு ட்ரெண்டு, என்ன ட்ரெண்டுன்னா, நானே வந்து இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன், சரிங்க நீங்கள் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க, நான் வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 50,000 பணம் கட்டி நிறைய பேர் கன்சல்டேஷன் வாங்கியிருக்கிறாங்க. அதுலேயே நான் நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கிறேன். ஸோ சிலர் வந்து இங்கே வந்து நம்ம டேக்ஸ் அதிகமாக இருக்குது, இது டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகலாம். ஓகே. ஆனால் அதுக்குண்டான வழிவகைகள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் தொழில் நீங்கள் இந்தியாவில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் தான் டேக்ஸ், நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே நீங்கள் இங்கே டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஓகே. இப்போ சிலர் வந்து சரி எங்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது சார், நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன், ஏதோ பணம் நிறைய இருக்குது,
இப்போ நான் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன், அதே நேரத்தில் டேக்ஸ் பே பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா, சரிங்க, நீங்கள் இங்கே இருந்து நீங்கள் இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே டேக்ஸ் பே பண்ணணும். நீங்கள் வந்து ஏதோ துபாயிலையோ சிங்கப்பூர்லேயோ செட்டில் ஆகிட்டு இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணாமல் அமெரிக்க பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறீங்க, அப்போ அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ இங்கேருந்து ஃபாலோட் பை நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். இன்றைக்கி வந்து இந்த இன்டர்நெட் இருக்கிறதுனால சார் எல்லாருமே வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பேசுகிறாங்க, யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் பேசுகிறாங்க, ஜாப்பனீஸ் ஸ்டாக் மார்க்கெட் பேசுகிறாங்க. இப்படி இருக்கிறபோது ஒரு பார்க்குற ஒரு ஆளுக்கு வந்து சரி ஒரு யோசனை வருது. இப்போது வந்து என்னால் வந்து இங்கே மட்டும்தான் இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இல்லை இந்த அமெரிக்கன் மார்க்கெட்டு ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை டேப் பண்ணோம் அப்படின்னாக்கா அதற்குன்னு ஏதாவது மினிமம் ஒரு அமௌண்ட் நான் வச்சுருக்கணுமா, இல்லை எனிபடி கேன் இங்கே பண்ணுற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இது பண்ணுற மாதிரி அங்கே பண்ண முடியுமா? அதாவதுங்க, இப்போது நீங்கள் வந்து ஒரு அமெரிக்க பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கடையில் போய் ஒரு காஃபி வாங்குறீங்க, நீங்கள் இந்திய ரூபா தான் கொடுக்கணும். ஓகே. அமெரிக்கன் டாலர் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அதே போல் நீங்கள் அமெரிக்க சந்தையில் போய் நீங்கள் பங்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் அமெரிக்கன் டாலர் தான் கொடுக்கணும். டெஃபினெட்லி. கரெக்டுங்களா? அப்போ அது உங்களுக்கு அமெரிக்கன் டாலர் எங்கேருந்து வரும்? ஓகே. அப்போது அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நீங்கள் இது பண்ணால் அதெல்லாம் பண்ணலாம். அது வந்து அதுக்கு வந்து அது உங்கள்கிட்ட பணம் நிறைய இருந்ததுன்னா அதெல்லாம் ஒர்த்து டூயிங், இல்லைன்னா குறவாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஒர்த்து கிடையாது. ஓகே. ஆனால் இந்தியாவிலேயே சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க. வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறதுக்குன்னே சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வெளிநாட்டில் முதலீடு பண்ணுவாங்க. ஓகே. அதில் வர ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த வழியில் பண்ணிக்கலாம். அந்த வழியில் பண்ணிக்கலாம். வசதி கம்மியாக இருக்கிறவங்க, ரொம்ப வசதி இருக்கிறவங்க வேணால் அது அமெரிக்காவில் நேரடியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நேரடியாக முதலீடு பண்ணலாம். ஓகே சார். இன்றைக்கி வந்து இது ஒரு பெரிய டிபேட், நீங்களுமே அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான சென்டிமெண்ட்டு. அதுக்காக நிறைய தியாகங்களும் பண்ணுறாங்க, நிறைய துணிஞ்சும் போகிறாங்க. ஸோ அந்த ஐடியல் ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ரிஸ்க் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட தேவையில்லை, இல்லை ரொம்பவும் இது பண்ண தேவையில்லைன்னா சொந்த வீடு எந்த ஒரு ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம வந்து பை பண்ணலாம் சார்? அதாவதுங்க, சொந்த வீடு இந்தியர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது இந்தியர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருக்குமே. ஓகே. ஏன்னா எல்லாருக்குமே வந்து நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க. அப்போ வாடகை வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அந்த லேண்ட்லார்டு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க, அது உங்களுக்கு பிடிக்காது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ திடீர்னு காலி பண்ண சொல்லுவாங்க, நம்ம எங்கே போகிறது? ஸோ ஆனால் வந்து எப்பவுமே வந்து ஒரு நிறைய பேர் கேட்பாங்க, சார் இது வந்து முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சார் நீங்கள் வந்து வீடு வாங்குறதுக்கு பதில் அந்த பணத்தை நீங்கள் பங்குச்சந்தையில் போட்டுட்டு நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா இவ்வளோ வந்து அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து முதலீடாக பார்க்க முடியாது. ஓகே. சில சென்டிமெண்ட் இருக்கும், எமோஷ்னல் வேல்யூஸ் இருக்கும், அதுக்கு பணம் வந்து ஈடுகட்டவே முடியாது. அதை வந்து நீங்கள் வந்து பணம் ஈடுகட்ட முடியாது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு இல்லைங்களா, நீங்களும் நானும் ஒரே இடத்துல வேலை செய்கிறோம், ஒரே சம்பளம் வாங்குகிறோம். ஆனால் நான் சொந்த வீடு வச்சுருக்கிறேன், நீங்கள் வாடகை வச்சு வீடுங்கன்னாக்கா நான் எந்த அளவுக்கு நிம்மதியாக தூங்குறேனோ அந்தளவுக்கு நிம்மதியாக உங்களால் தூங்க முடியாது. ஓகே. தூங்கினா கனவுல வரும், ஓனர் வந்து ஏன் இந்த இடத்துல ஆணி அடித்த அப்படின்னு சத்தம் போடுறாரு, இல்லை வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம சொந்த வீடு அப்படின்னும் போது அந்த ஒரு மன நிம்மதி கொடுக்கும். இல்லை சார், எந்த அளவுக்கு கால்குலேட்டட் ரிஸ்கில் எடுக்கலாம் சார்? சரி, இப்போ நான் ஒரு ஹோம் லோன் போகிறேன், ஏன்னா அதில் ஒரு சின்ன இது இருக்குல்ல, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபைனான்ஷியலாக கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வி நான் நேரடியாக சொல்கிறேன், நான் புரிஞ்சுனது கரெக்டானு சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, மாதத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சொந்த வீடு வாங்குறதுக்கு முதலீடு பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு ஸ்ட்ரெச் பண்ணலாம். சரி, இப்போ ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் அப்படின்னாக்கா அவருடைய எந்த அளவுக்கு இப்போ ஒரு 25,000 ரூபா வாடகை கட்டுறாரு, பட் 25,000 ரூபா வாடகை இஎம்ஐயில் மேட்ச் பண்ண முடியாது. பட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணலாம்? நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு ஆண்டு வருமானம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஆண்டு வருமானம், அதை வந்து நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் முதல்ல பண்ணலாம். ஓகே. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 12 லட்சம் 60 லட்ச ரூபாய்க்கு அவங்க வீடு வாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணலாம், அது மேனேஜபிளாக இருக்கும். அதுக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணிங்கனால்
எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, சூப்பர் சார். சார் அதை தாண்டி வந்து இப்போது ஒரு ஸ்டாக் ஒருத்தங்க பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். இன்றைக்கி வந்து நிறைய வேரியஸ் சேனல்ஸ் இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு இண்டிவிஜுவலாக இந்தந்த பேராமீட்டர்ஸ்லாம் நான் செக் பண்ணி இந்த ஸ்டாக்கை வாங்கலாங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார்? அதாவதுங்க பொதுவாக வந்து நான் சொல்லுவேன், எவ்வளோவா ஆராய்ச்சி பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறோம், தப்பாக தான் போகுது. ஓகே, அது ஒரு ஜோக்குக்காக சொல்கிறது. ஓகே. ஸோ இனி என்ன தான் ஆராய்ச்சி பண்ணி பங்குகளை வாங்கினாலும் அந்த பங்குகள் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம உடம்புல எவ்வளோதான் எண்ணெயை ஊற்றிக்கின்னு எண்ணெயை தடவின்னு உருண்டாலும் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னாங்க. அதனால் எல்லா பராமீட்டரை பார்த்து பங்குகள் வாங்கினாலும் அந்த பங்குகள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. ஓகே. ஸோ பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ அன்சர்டன் வேர்ல்டு. அந்த இடத்துல ஒரு சர்டனிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஓகே. ஸோ அங்கே வாங்கினால் அது மேலே போனால் லாபம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு, அது இறங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஓகே. இந்த பராமீட்டர்லாம் செக் பண்ணி வாங்கிட்டால் கண்டிப்பாக வரும் அப்படின்றது கிடையாது. ஆனால் நான் வந்து பர்சனலாக என்னுடைய லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரூல் வச்சுருக்கிறேன். நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அந்த பி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து குறைவாக இருக்கணும். நல்ல டிவிடெண்ட் ஈல்டு இருக்கணும். ஓகே. அந்த டிவிடெண்ட் ஈல்டு எந்த அளவுக்கு இருக்கணும்னா, அது நான் பணத்தை பேங்க்கில் போட்டேன்னா எஃப்டி ரிட்டர்ன் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்காவது இங்கே வரணும். ஓகே. ஸோ இந்த ஒரு இது வச்சுருக்கிறேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறைய பங்குகள் வந்து பங்குச்சந்தையில் இருந்துச்சு. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி லிமிட்டெடு, ஓகே, இந்த மாதிரி நிறைய ஒரு 5-6 பங்குகள் வந்து நானே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த பங்குகள் எல்லாமே எப்படி இருந்ததுனால் ஒரு 5 அல்லது 6 பி ரேஷியோவில் இருந்தது. அதில் டிவிடெண்ட் ஈல்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வங்கி வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா எவ்வளோ வருமோ அதை விட அதிகமாக வந்துட்டுருச்சு. அந்த கோல் இண்டியா அப்படின்னு ஒரு ஷேரு. ஸோ இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய ஷேர்ஸ் வந்து நல்ல டிவிடெண்ட் ஈல்டு வந்தது. அதே நேரத்தில் சில அதை பண்ணாலே வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுமானா அதுலேயும் கேரண்டி கிடையாது. ஓகே. இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து நிறைய டிவிடெண்ட் ஈல்டு வந்தது, லோ பி ரேஷியோவில் தான் இருந்தது. ஆனால் இருந்தாலுமே அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எதுவுமே ஏறவே இல்லை. மற்றபடி இந்த பிஎஃப்சி, ஆர்இசி, பிஎஸ்சி இதெல்லாமே வந்து 5 மடங்கு 6 மடங்கு ஏறிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பெட்ரோல் அப்படிங்கிறது ஒரு சென்சிட்டிவ் டாபிக். ஓகே. உலக சந்தையில் வந்து க்ரூட் ஆயில் விலை இறங்கும்போது இங்கே பெட்ரோல் விலை இறங்குச்சுன்னு வச்சுங்களேன், பெட்ரோல் விலை கம்மியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்கள் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பெட்ரோல் அதிகமாக இருக்கும்போது ஐயோ, அப்போ என்னாகும், அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்குடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியாக இருக்காது. ஸோ இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் தவிர மற்ற எல்லா கம்பெனியுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஓகே. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாமே தவிர, அதுக்கு தான் சொன்னேன் நான். இதே வந்து அந்த லோ பி ரேஷியோ ஹை டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொன்னேன், அதில் பிஎஃப்சி ஆர்இசி நல்லா பண்ணியிருந்தது, ஆனால் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சரியாக பண்ணலை. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு 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 இந்த கிளாஸ் இருக்கும். ஆமாம், ஒரு நல்ல விஷயம் இருக்கும், ஒரு கெட்ட விஷயம் இருக்கும். இது இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். ஒரு அறுதியிட்டு கண்டிப்பாக இதில் அந்த லாபம் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே சார். சார் இப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இன்றைக்கி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு தனிநபர் அவங்களுக்கு எவ்வளோ சார் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கலாம், எதில் வச்சுக்கலாம்? அதாவதுங்க பெரும்பாலான மனிதர்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு பொண்டாட்டி கையில் இருக்கிற நகைகள் தான். என்னமானா அடமானம் வச்சுப்போம், கடன் வாங்கிப்போம் இல்லைங்களா. ஸோ அதேமாரி உங்களுக்கு ஒரு வசதி இருந்ததுன்னு சொன்னால் இல்லைங்களா, அட்லீஸ்ட் ஒரு 2 மாத சம்பளம் வந்து ஒரு வசதி இருந்தால் நீங்கள் அதை கேஷாக வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு பேங்க்கில் எஃப்டி போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு மனைவியோட கையில் காலில் வந்து, அம்மா தாயே நான் கொஞ்சம் ஆபத்தில் இருக்கிறேன், கொஞ்சம் வலையில் கூட நான் அடமானம் வச்சுக்கிறேன் அப்படின்னு பண்ண வேண்டியது தவிர வழி கிடையாது. ஓகே சார். சார் அதை தாண்டி வந்து சார் இன்றைக்கி வந்து ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்காது? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணாதீங்க, ஒரு இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்காது சார்? அதாவதுங்க எங்களை கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தை தாங்க சொல்லுவோம், யூ பிரிங் த மனி டு த ஸ்டாக் மார்க்கெட் விச் யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ். அந்த மைண்ட் செட் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், கடலளவு வந்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு, கண்ணதாசன் பாட்டு. ஓகே.
அந்த மனநிலை இருக்கிறவங்க மட்டும்தான் பங்குச்சந்தைக்கு வரணும். ஓகே. இல்லைங்களா? நிறைய பேர் நான் சொல்லுவாங்க, சார் நான் 10 லட்சம் முதலீடு பண்ணேன் சார், என் பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சுருந்தேன் சார், முதலீடு பண்ணேன் சார், இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, என்ன பண்ணுறதுனா என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறீங்க, பங்குச்சந்தையில் போட்டால் 10 லட்சம் போட்டால் 20 லட்சம் வந்துடும், கல்யாணம் பண்ணிடலான்னு வந்தீங்க, பங்குச்சந்தை கிராஷ் ஆகிப்போச்சு, அது 5 லட்சம் ஆகிப்போச்சு, என்ன பண்ண முடியும்? அப்போ பங்குச்சந்தைக்கு வரும்போது உங்களுக்கு யாராவது கேரண்டி கொடுத்தாங்களா 10 லட்சம் போட்டால் 20 லட்சம் கிடைக்குன்னு? கிடையாது. ஸோ பங்குச்சந்தைன்றது அது ஒரு நிலையற்ற ஒரு இடத்துல நிலையான வருமானத்தை நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஸோ அதனால் தான் என்ன கேட்பாங்க, சார் பங்குச்சந்தைக்கு எவ்வளோ சார் பணம் கொண்டு வரணும், எவ்வளோ பணம் உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி பரவாயில்ல அப்படின்னா வாங்க. சரி, இதில் எவ்வளோ சார் ரிஸ்க்கு, நீங்கள் எவ்வளோ பணம் கொண்டு வரீங்களோ அவ்வளோ ரிஸ்க்கு தான். ஓகே. போகலாம். அதாவது ஒரு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், 2008 ரிலையன்ஸ் கேபிட்டல்னு ஒரு ஷேர் இருந்தது, அது 3000 ரூபாய் இருந்தது. 3000 ரூபாயிலேருந்து 30 ரூபா போச்சு. ஹிமாச்சல் ஃபியூச்சரிஸ்டிக் கம்யூனிகேஷன் ஒரு ஷேர் இருந்தது, 3000 ரூபாய் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு 3000 ரூபாயிலிருந்து 3 ரூபாய்க்கு போன ஷேர் நிறைய இருக்குது இந்தியாவில். ஓகே. ஒருத்தர் 3000 ரூபாய்க்கு வாங்கி அது 3 ரூபாய்க்கு போகுது. ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கணும், இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இந்த பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டோ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி போகலாம். சார் அதுதான் இன்றைக்கி எல்லாருமே, அதாவது லேமன் கூட இந்த எஸ்ஐபி பற்றி தெரியுமோ இல்லையோ அந்த வார்த்தையை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க சார். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு போயம் மாதிரி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. 15,000 ரூபா 15 வருஷம் போட்டோன்னா 1 கோடி ரூபா அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு ஃபீட் ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் உண்மையாகவுமே அது ஒரு ஆன் லாங் டேர்ம் அது பாசிபிள்ன்ற ஒரு விஷயம் இருக்கா சார்? பாசிபிளா? அதாவதுங்க, பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஆனால் அது கண்டிப்பாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கேரண்டி கிடையாது. ஓகே. அதாவது கடந்த 15 வருஷத்தில் அது நடந்திருக்குது அப்படிங்கிறதுனால அடுத்த 15 வருஷத்துக்கு அது நடக்கும்னு கேட்டீங்கன்னா நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். புரியுதுங்களா? சரி, நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற இதே எஸ்ஐபிஓவில் ஒருத்தர் சைனா மார்க்கெட்டில் முதலீடு பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு 0 ரிட்டர்ன் தான் வந்துருக்குது. ஓகே. 15 வருஷத்தில் 0 சைனீஸ் மார்க்கெட்டில். ஆமாம், 15 வருஷமாக அது ஒரே இடத்துல இருக்குது. ஓகே. 15 வருஷமாக அந்த பங்குச்சந்தையில் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஓகே. கொஞ்சம் ஏறும் அப்புறம் இறங்கும், கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் இறங்கும், 15 வருஷமாக அப்படியே இருந்திருக்குது. இந்த மாதிரி பல நாடுகள் இருந்திருக்குது. ஓகே. இந்த மாதிரி ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வராது அப்படின்னு சொல்ல முடியாது. நான் லாபம் வந்தால் ஏற்றுக்கிறோம், நஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். இந்த கண்டிப்பாக ஏறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம்பாதீங்க. ஓகே. இப்போ கண்டிப்பாக ஏறணும்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக பங்குச்சந்தைகள் ஏறுனா எதுக்காக எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க? பணத்தை எல்லாம் அதில் போட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கலாமே. ஓகே. ஆனால் சில காலகட்டங்களில் அப்படி நடக்கும். ஓகே. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு டாக்டர், அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறாரு அஸ்ஸாமில், இங்கே இல்லை. அவர் சொல்கிறார், சார் நான் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறேன் சார், ஒரு பிரயோஜனம் இல்லை சார், இங்கே இருக்கிற பிரச்சனையில் இந்த ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு, அது இது இல்லை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இந்த நிம்மதியாக இந்த ஹாஸ்பிட்டலில் போட்ட பணத்தை நான் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் ஷேர் வாங்கியிருந்தாலே அதோட அதிக லாபம் வந்துருக்குது சார். அது ஒரு காலகட்டத்தில் நடக்கும். ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல முடியாது, அது நீண்ட கால அடிப்படையில் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் பொதுவாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே மொத்த பணத்தையும் அதில் போடுறது முட்டாள்தனம். ஓகே. ஏதோ கொஞ்சம் பணம் கோல்டில், கொஞ்சம் பணம் ரியல் எஸ்டேட்டில், கொஞ்சம் பணம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில், கொஞ்சம் பணம் பங்குச்சந்தையில் போடுங்க. வந்தால் சந்தோஷம், ஏற்றுக்குங்க. வரலனாலும் பரவாயில்ல, மற்றதுலலாம் கொஞ்சம் வந்தது, இது வந்த அளவுக்கு வரலனாலும் இது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி 15,000 15 வருஷத்துக்கு போட்டால் 1 கோடி வந்துடும். அது 1 கோடியாக வந்தாலும் வரலாம், அன்றைக்கி அந்த 1 கோடி ரூபாய்க்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். இதில் இந்த பணவீக்கத்தை பற்றி நான் யாரும் பேசுகிறதே கிடையாது, இல்லைங்களா? டெஃபினெட்லி. ஸோ எங்கள் அப்பா 1959 நினைக்கிறேன் முதல்ல வேலைக்கு போனார். அப்போ சொல்லியிருக்கிறார், நான் வாங்கின முதல் மாதம் சம்பளம் 50 ரூபான்ட்டு. ஸோ அன்றைக்கி யாராவது அவர்கிட்ட நீ மாதம் 25 ரூபாய் சேமித்து வச்சுன்னா உனக்கு ஒரு காலத்தில் 1 லட்சம் வரும்னு சொல்லியிருப்பாங்க. 50 ரூபாய் 1 ஆனால் அது அப்படியே பண்ணி அவர் எல்லா வாழ்க்கையெல்லாம் சுருக்கிங்கன்னு எதையும் செலவு பண்ணாமல் எல்லாம் சேர்த்து 1 லட்சம் வந்ததுன்னு வச்சுக்கலாம். அந்த 1 லட்சத்துக்கு வேல்யூவாக இருந்திருக்காது. ஸோ அதெல்லாம் அதாவது நான் என்ன சொல்லேன், என்ன சொல்கிறது, ஒரு கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஓகே. ரொம்பலாம் யோசனை பண்ணாதீங்க. ஓகே. இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும்.
அந்த மகிழ்ச்சியை மீறி இருக்கிற காசை முதலீடு பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இல்லை நான் இப்போ இருக்கிற மகிழ்ச்சியெல்லாம் நான் குறைச்சிக்கிறேன், நான் வந்து எதிர்கால மகிழ்ச்சிக்காக முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா அது எதிர்காலத்தில் அது மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கொடுக்கும், அது சோகத்தை கொடுத்தாலும் கொடுக்கும். சூப்பர் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது லேமனுக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக உங்ககிட்ட பேசுகிறம்போது பெர்ஸ்பெக்டிவில் நிறைய உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நிறைய ரொம்ப ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து என்ன தோணுச்சுன்னா, வாழ்க்கையுமே ஒரு பக்கம் நம்ம என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். இருப்பது ஒரு நீங்கள் சொன்ன அந்த 2 எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அது வந்து பல பேருக்கு வந்து ஒரு ஹை ஓப்பனிங்காக இருக்கும். லைக் ஐஸ் வாட்டர் குடிக்கணுன்றது தான் ஒரு காலத்தில் உங்களுடைய கனவு. பட் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டரே குடிக்கக்கூடாதுன்ற ஒரு சுச்சுவேஷன். எப்போ வேணாலும் என்ன அந்த டைமில் அவ்வளோ காசு இருந்தாலுமே நம்மளால் வந்து அந்த ஐஸ் வாட்டரை நிம்மதியாக குடிக்க முடியாது. அதுக்கு அப்போவே குடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு இருந்த மெஜாரிட்டி ஆஃப் டவுட்ஸ் அண்டதுக்கு உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு நீங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ரைட், ரொம்ப நன்றி. நன்றி சார்.